சின்னசேலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டிருக்கிற கன்னியாகுமரி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த விடுதியில் தங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய இளவர் பெண் 13/7/2021 அன்றைக்கு மர்மமான முறையிலே 3 அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் சொல்லக்கூடிய ஒரு மர்மமான ஒரு சாவு சம்பந்தமாக அவருடைய தாயார் செல்வி காலையிலேயே தகவல் கேட்டு வந்தபோதே இடையிலேயே அவருடைய மகளுடைய உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக சொல்லப்பட்டு அங்கு போய் பார்த்தபோது ஸ்ட்ரெச்சரிலே ரத்தப்படுத்ததை பார்த்து அதிர்ச்சியுற்று அதை பற்றி எந்த தகவலும் கிடைக்காத காரணத்தினாலே மீண்டும் பள்ளி விடுதிக்கு வந்து பார்த்தபோது விழுந்ததாக சொல்லக்கூடிய இடத்துல எந்த விதமான ரத்தமும் கரையில்லாத காரணத்தினால் அதை பற்றி கேட்டு யாருமே பதில் சொல்லாத காரணத்தினால் நிர்வாகமோ ஆசிரியர்களோ மாணவர்கள் பதில் சொல்லாத காரணத்தினால் அவர் நியாயம் கேட்டு போராடினார். அதற்கு பின்னால் 11 மணிக்கு அவர்தான் புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் சின்னசேலத்தில் கொடுத்திருக்கிற வழக்கு பின்னால் இந்த வழக்கில் ஏற்கனவே காவல்துறை அந்த இடத்திற்கு வந்து விசாரணை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கில் அவர் நியாயம் கேட்டு போராடியும் கூட அந்த பள்ளி நிர்வாகம் ரவிக்குமார் சொல்லக்கூடிய ஆதிக்க சக்தி படைத்திருக்கக்கூடியவர், அரசியல் செல்வாக்கும் பணபலமும் ஜாதி செல்வாக்கும் கொண்டிருக்கிறவர், இந்த வழக்கிலே முறையான விசாரணை நடத்தப்படாமல் இருக்கிறதை கண்டு மக்கள் தனியாக போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு பின்னால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட இந்த வழக்கில் முதல் நிலையில் என்ன வழக்கு இருந்ததோ அதை போன்ற வழக்காகவே இதனை சிபிசிஐடியும் உண்மையான உடல் விசாரணை செய்யவில்லை. ஆகவே தான் இந்த வழக்கை பொறுத்தவரை நேரடியாக பார்த்திருக்கிற சாட்சிகள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய இது சிசிடிவி காட்சிகள், தொலைபேசி உரையாடல்கள், காலையிலேயே காவல்துறை வந்து விசாரித்திருக்கக்கூடிய புலன் விசாரணை இத்தனை இருந்தும் கூட இவைகள் மறைக்கப்பட்டன. இவைகளை பற்றி உயர்நீதிமன்றத்திலே கூட அவர்கள் பிணைகட்டு போட்ட போதும் செல்வி தரப்பிலே எங்களுக்கு தனியாக ஒரு மருத்துவரை வைத்து உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்ட போதும் அந்த 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டவர் மட்டுமில்லாமல் இந்த வழக்கே ஒரு தற்கொலை வழக்கு என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கருத்து சொன்னார்கள். அதை எதிர்த்து செல்வி தரப்பிலே உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வாதாடி அது போன்ற கருத்து தெரிவித்தது தவறு என்று சொல்லி அது பின்னாலே திருப்பப்பட்டது. ஆனாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை 13/7/2021 நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்கிற்கு 15/5/2023 அவர்கள் இன்றைக்கு வழக்கை முடித்து ரிப்போர்ட் போட்டார்கள். அந்த குற்றப்பத்திரிகையிலே 2 ஆசிரியர்களையும் நீக்கிவிட்டு இந்த வழக்கில் இந்த பெண் தானாகவே தற்கொலை செய்து கொண்டால் என்று சொல்லி இந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள். அந்த விடுதி அனுமதி பெறாமல் மட்டும் இருக்கிற விடுதி என்ற முறையில் மட்டும்தான் ரவிக்குமார் மீதும் அவருடைய மனைவி சாந்தி மீதும் சிவசங்கரன் மீது வழக்கு போடப்பட்டதை தவிர இந்த வழக்கு உண்மையிலேயே ஒரு போக்சோ வழக்காகும். சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கல்வி தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இந்த வழக்கு போடப்படவில்லை. காலையிலேயே விசாரணை நடந்தும் கூட அந்த விசாரணை மறைக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த குற்றப்பத்திரிகையிலே உண்மையான காரணத்தை காட்டி அவர்கள் செய்யவில்லை என்றாலும் கூட குற்றம் சாட்டுகிறவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன் இருந்தால் குற்றம் சாட்டுகிறவருக்கு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி வழக்கில் வந்து அவர்கள் முடித்தோம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு ஒரு புட்டஸ் பெட்டிஷன் போடுவதற்காக வந்தபோது இதில் பல ஆவணங்கள் கிடைக்கவில்லை. ஆகவே ஆட்சேபனை மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு முக்கியமான ஆவணங்கள் தேவை. சிசிடிவி கேமராக்களுடைய பதிவுகள் கேட்டிருந்தார்கள். அந்த முழுமையான பதிவுகள் கொடுக்காமல் ஏற்கனவே ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடும்போதே ஏறக்குறைய 29 சிசிடிவி கேமராக்கள் ஓப்பன் செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சந்தேகம் அதிகமாக பலப்படுத்தப்படவே நாங்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் புக்கு, இந்த வழக்கினுடைய 91 CRP, அது மட்டுமல்லாமல் ஃபார்ம் 91 ஜிடி போன்றக்கூடிய முக்கியமான ஆவணத்தை கேட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் சிடிஆர்னு சொல்லக்கூடிய தொலைபேசி உரையாடல் ரவிக்குமார் தான் இந்த வழக்கிலே முதலாக காவல்துறைக்கே தகவல் தெரிவித்தவர். ஆகவே அந்த உரையாடல்களுக்கு சிடிஆரை கேட்டிருந்தோம், ஐபிடிஆர் கேட்டிருந்தோம். இவைகளெல்லாம் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்வதற்கு புட்டஸ் பெட்டிஷன் போடுவதற்கு மிக முக்கியமான ஆவணங்கள். அதை கேட்டுத்தான் விழுப்புரத்திலும் நாங்கள் வாதிட்டோம். இந்த வழக்கு ஜூரிஸ்டிக்ஷனாக இங்கே இருக்க கள்ளக்குறிச்சியை மாற்றப்பட்ட பின்னால் இங்கு வந்த போதும் கூட நீதிபதி இல்லாமல் இருந்தார்கள். பிறகு நீதிபதி போடப்பட்ட பின்னால் தற்போது இருக்கிற மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் அவர்கள் இந்த வழக்கை இருதரப்பாரையும் கேட்டு இன்றைக்கு
இறுதியாக எங்கள் தரப்பில் நாங்கள் குறிப்பிடக்கூடிய வாதத்தையும் கேட்டுவிட்டு வருகின்ற 24/9/2024 உத்தரவை பிறப்பிக்கிறார். அப்படி உத்தரவு பிறப்பித்தார் என்று சொன்னால் நாங்கள் கேட்டிருக்கிற ஆவணங்கள் கொடுக்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்து வழக்கை தொடருவோம்.